ஹே ஹே வெல்கம் பேக். இன்றைக்கி நான் என்னோடய ரெஸ்யூம் அப்டேட் பண்ண போகிறேன். பல மாதம் ஆச்சு அப்டேட் பண்ணி. ஸோ ஐம் கோனா யூஸ் கேன்வா, ஐம் கோனா யூஸ் ஃபக்கிங் ஏஐ ப்ரோ. ஸ்டெப் பை ஸ்டெப்பாக என்னோடய ரெஸ்யூமை ஸ்க்ராட்ச்லேருந்து பில்ட் பண்ண போகிறேன். ஸோ இஃப் எனிவன் இஸ் வாட்சிங் திஸ், யாராவது பார்த்தீங்கன்னா நீங்கள் ரெஸ்யூம் எப்படி பண்ணுறதுன்னு கற்றுக்கலாம். யா ப்ரோ, ஐம் பேக் டு த ஜாப் சர்ச் அகைன். Crazy life, bro. Let's go. Yeah, so I'm gonna use one of the easiest method to create a resume. இந்த மெத்தட் ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ கீப் வாட்சிங் த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். இட் வில் பி வெரி ஈஸி. ஸோ ஃபர்ஸ்ட் ஓப்பன் கேன்வா ஓப்பன் பண்ணிவிட்டு ரெஸ்யூம் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டீங்கன்னா ஒரு blank பேஜ் ஓப்பன் ஆகும். ஸோ I'm gonna rename this page. I don't want bro. Resume not one. ஓகே, இதுதான் என்னோட ரெஸ்யூமோட நேமு. ஓகேவா? ஸோ இப்போ நான் என்ன பண்ண போகிறேன், டிசைன் கிளிக் பண்ண போகிறேன். கிளிக் பண்ணிவிட்டு ஐ ஆல்ரெடி சர்ச் ஃபார் சம் டிசைன்ஸ். ஸோ உங்களுக்கு என்ன டெம்ப்ளேட் பிடிக்குதோ அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. எனக்கு வந்து நான் இந்த டெம்ப்ளேட் யூஸ் பண்ணலான்னு இருக்கேன். ஓகேவா? ஸோ இந்த டெம்ப்ளேட்டை கிளிக் பண்ணியாச்சு. இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா, இப்போ நான் போயிட்டு இந்த பேஜை நோ டூப்ளிகேட், நான் வந்து ஆட் பேஜ் பண்ண போகிறேன். பண்ணிவிட்டு ஸோ இப்போ என்ன பண்ண போகிறேன்னா, இங்கேருந்து இதை நான் காப்பி பண்ண போகிறேன். இந்த செலக்ட் பண்ண போகிறேன். செலக்ட் பண்ணிவிட்டு Ctrl X கட் பண்ணிவிட்டேன். இந்த பேஜில் போயிட்டு நான் பேஸ்ட் பண்ண போகிறேன். மறுபடியும் நான் ஏன் பண்ணுறேன்னு சொல்கிறேன் அதுக்கப்புறம். ஓகேவா? ஸோ இப்போ வந்து ஐ ஹாவ் திஸ். இப்போ நான் என்ன போகிறேன், என்னோட பேர் மாற்ற போகிறேன். நவீன் குமார். ஓகேவா? கரெக்டுவா? ஓகே. என்னோட டெசிக்னேஷன் ப்ராஜெக்ட் மேனேஜர். ஓகேவா? மாற்றியாச்சு. ஸோ இது வந்து எனக்கு கீழே இருந்தாலும் ஓகே தான். நான் சம்டைம்ஸ் நான் சைடில் இருந்தால் நல்லா இருக்கும்னு நினைப்பேன். ஸோ அதனால நான் அதை மாற்றுறேன். ஓகேவா? ஓகே, இப்போ நான் எடுத்துகிட்டு போய் சைடில் வைக்கிறேன். ஓகே, இப்போ என்ன பண்ணுறேன், எலமெண்ட்ஸ் போயிட்டு ஆட் லைன். ஒரு லைன் வந்துச்சு. இப்போது எக்ஸ்பேண்ட் டு த மார்ஜின். ஓகேவா? இப்போ இதை மேலே கொண்டு போங்க. ஓகே, பாயிண்ட் 2ல் இருக்கு. ஓகே, இதுவே ஓகே தான். ஓகேவா? பண்ணியாச்சு. இப்போ என்ன பண்ண போகிறேன்னா, சம்மரி கிளிக் பண்ணிட்டேன். எனக்கு இது தேவையில்லை, இது மட்டும் ஓகே. ஓகே, இப்போ மேலே கொண்டு போகிறேன். 0.3 ஓகே நினைக்கிறேன். ஓகே, 0.3ல் இருக்கு மேலே. ஓகேவா? ஸோ இப்போ கீழே இருக்கிறது 0.2. ஓகேவா? இந்த சைட் ஹெட்டிங்க்கும் கீழே இருக்க கண்டென்ட்டுக்கும் 0.2 கொடுத்துருக்கேன். மேலேக்கும் இதுக்கும் 0.3 கொடுத்துருக்கேன். ஓகே, இப்போ இந்த டெக்ஸ்ட் எல்லாம் மாற்றணும். ஸோ அதுக்கு என்ன பண்ணணும்னா, ChatGPT போங்க. ஸோ நான் ஆல்ரெடி வந்து நான் என்ன பண்ணுறேன், என்ன எக்ஸ்பீரியன்ஸ்லாம் இருக்குது அப்படின்ட்டு நான் வந்து கொடுத்து வச்சுருக்கேன். ஸோ இந்த மாதிரி நீங்கள் உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் என்னெல்லாம் பண்ணியிருக்கீங்க அதெல்லாம் கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு யூ ஹாவ் டு டூ கரெக்ட் ப்ராம்ப்ட் மட்டும் கரெக்டாக பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து எல்லாமே கிடச்சிரும். ஸோ உங்களுக்கு ஏதாச்சும் ப்ராம்ப்ட் பண்ணுற tutorials இல்லை ப்ராம்ப்ட் பண்ணுறதுக்கு டிப்ஸ் என்ன சொல்லுங்க. ஐ வில் பி போஸ்டிங் நெக்ஸ்ட் வீடியோ ஆன் ஹவு டு டூ அ ப்ராம்ப்ட், கரெக்ட் ப்ராம்ப்ட். சரி, ஓகேவா? ஸோ இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா, நான் ஏ தான் யூஸ் பண்ண போகிறேன். இதில் போயிட்டு ஸோ மேக் ஷுர் இந்த ATS ஆப்டிமைஸ்ட் அப்படின்ற வேர்டு இருக்கான்னு கண்டிப்பாக பார்த்துக்கோங்க. இதை மிஸ் பண்ணிடாதீங்க. ஸோ இதை மட்டும் கரெக்டாக போட்டுட்டிங்கன்னா பிரச்சனை இல்லை. இப்போ நான் இதை அபவுட் மீ காப்பி பண்ணுறேன். காப்பி பண்ணிவிட்டு நான் ChatGPT கேட்குறேன். ஸோ நான் பிஸ்னஸ் அனலிஸ்டாக இருந்திருக்கேன், ப்ராஜெக்ட் மேனேஜராக இருந்திருக்கேன். ஸோ எனக்கு அது சம்மந்தமாக எனக்கு அபவுட் மீ கொடுக்குது. நான் இந்த அபவுட் மீ காப்பி பண்ணிக்கிறேன். காப்பி பண்ணிவிட்டு எனக்கு சம்மரி அபவுட் மீனே கொடுத்துக்கிறேன். ஓகேவா? அபவுட் மீ கொடுத்தாச்சு. இப்போ இந்த இடத்துல எனக்கு இது கொஞ்சம் பெருசாக இருக்க மாதிரி இருக்குது. ஓகே, ட்ரை பண்ணலாம். ஸோ ஓகே, கொடுத்துட்டேன். சப்போஸ் உங்களுக்கு இது சின்னதாக வேணா பண்ணிக்கோங்க. நான் என்ன பண்ணுவேன்னா, சின்னதாக வேணா இதில் போயிட்டு மேக் இட் அண்ட் எத்தனை லைன்ஸ் இருக்குது, 1 2 3 4 5 6 7 8 லைன்ஸ் இருக்குது. ஸோ ஐ மேக் இட் 5 லைன்ஸ். ஓகே, ஓகேவா?
ஸோ நான் இதுவே காப்பி பண்ணிக்கிறேன். இப்போ மறுபடியும் காப்பி பேஸ்ட் பண்ண போகிறேன். அவ்வளோதான். ஓகே, இட்ஸ் லுக்ஸ் குட். ஓகேவா, இது முடிஞ்சிச்சு. இப்போ அபவுட் மீ முடிஞ்சிச்சு. இப்போ நான் என்ன பண்ணேன், அடுத்து டெக்னிக்கல் ஸ்கில்ஸ். ஸோ இதை காப்பி பண்ணுறேன். இதை காப்பி பண்ணிவிட்டு கண்ட்ரோல் எக்ஸு, இப்போ மேலே வந்துட்டு கண்ட்ரோல் வி கொடுக்குறேன். ஓகேவா, இப்போ 0.5 கொடுப்போம். 3 வேணாம், 5, 3, 4, 5. ஓகே, 5ல இருக்கு. இப்போ என்ன பண்ண போகிறேன், அதே மாதிரி தான் மறுபடியும் இதெல்லாம் டெலீட் பண்ண போகிறேன். டெக்னிக்கல் ஸ்கில்ஸில் ஸ்பேஸ் எடுக்க போகிறேன். எடுத்தாச்சு. ஓகேவா, ஸோ இதெல்லாம் என்னோட டெக்னிக்கல் ஸ்கில்ஸ் கிடையாது, இது டெம்ப்ளேட்டோடது. நான் இப்போ என்ன பண்ண போகிறேன், என்னோட ப்ராம்ப்ட்டுக்கு போகிறேன், கோர் ஸ்கில்ஸ் போகிறேன், போயிட்டு பேஸ்ட் பண்ணுறேன். ஓகே, இதெல்லாம் தான் என்னோட கோர் ஸ்கில்ஸு. 1, 2, 3, 4, 5, 6 இருக்கு. ஓகே, 2 2 போட்டுக்கலாம். இப்போ கண்ட்ரோல் சி, இங்கே போயிட்டு கண்ட்ரோல் வி கொடுக்குறேன். ஓகே, அதே மாதிரி இது கண்ட்ரோல் சி, இங்கே போயிட்டு கண்ட்ரோல் வி. ஓகே, இங்கே போகிறேன். ஓகே, கண்ட்ரோல் சி, கண்ட்ரோல் ஏ கொடுத்துட்டு கண்ட்ரோல் வி. ஓகேவா, ஓகே, இது மட்டும் கொஞ்சம் பெருசாக இருக்க மாதிரி இருக்கு. ஸோ ஸோ ஓகே, நாட் பேட். அப்புறம் பார்த்துக்கலாம் அது. ஓகேவா, இப்போ டெக்னிக்கல் ஸ்கில் முடிஞ்சு. அதுக்கு முன்னாடி இன்னொரு சின்ன ஒர்க் என்னன்னா, இந்த லைனை வந்து கண்ட்ரோல் டி காப்பி டூப்ளிகேட் பண்ணுறேன். டூப்ளிகேட் பண்ணிவிட்டு 0.3ல வச்சுக்கலாம். ஓகே, 0.3 லுக்ஸ் குட். இந்த ஹெட்டிங், இந்த லைன் மட்டும் டார்க்காக இருந்தால் போதும், இது கொஞ்சம் கம்மியாகவே இருக்கலாம். ஸோ ஐ வாண்ட் கிவ் 1. ஓகே ஓகே, இந்த இது ஓகே எனக்கு. ஓகே, என்ன ஸ்பேஸ் இருக்க மட்டும் பார்த்துக்குவோம். 0.345 5ல இருந்து. ஓகே ஓகே, லைனு கீழே வரதெல்லாம் 5ல இருக்கட்டும், அதான் கரெக்டாக இருக்கும். ஓகேவா, ஸோ இப்போ இது முடிஞ்சிருச்சு. இப்போ மறுபடியும் கண்ட்ரோல் ப்ளஸ் டி கொடுத்துக்கோங்க. இந்த லைனை காப்பி பண்ணிக்கோங்க. காப்பி பண்ணிவிட்டு ஓகே 0.1. ஓகே, இது ஓகே. ஓகே, கடைசியில் ஃபார்மேட் பண்ணிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ இப்போதைக்கு அது இருக்கட்டும். ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறேன், என்னோட ப்ரொஃபஷனல் எக்ஸ்பீரியன்ஸ். ஓகேவா, இதை காப்பி பண்ண போகிறேன். கண்ட்ரோல் எக்ஸு, இப்போ மேலே வந்துட்டு கண்ட்ரோல் வி கொடுத்துட்டோன்னா இப்போ 0.5 லைனு கீழே வரது எல்லாமே 0.5ல கொடுத்துருக்கேன். ஸோ அதே மாதிரி இதை எடுத்துடலாம். இதை எடுத்துட்டு இந்த ஸ்பேஸை எடுத்துடலாம். ஸ்பேஸ் எடுத்தாச்சு. ஓகேவா, ஸோ இப்போ ஓகே, இப்போ என்ன பண்ண போகிறேன், என்னோட ப்ராம்ப்ட் கொடுக்க போகிறேன், என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் ப்ராம்ப்ட். ஓகேவா, அதாவது எப்பயுமே கடைசியாக நீங்கள் ஒர்க் பண்ணது வந்து மேலே இருக்க மாதிரி இருக்கட்டும், முன்னாடி இருக்க மாதிரி இருக்கட்டும். நான் கடைசியாக இந்த இதெல்லாம் ஒர்க் பண்ணேன். ஸோ இதை கொடுக்குறேன். இந்த ப்ராம்ப்ட் கொடுத்தோன்னே எனக்கு வந்து இட்ஸ் ஜெனரேட்டிங் கான்டென்ட். கொஞ்சம் பெருசாக இருக்க மாதிரி இருக்கு. மேக் இட் ஷார்ட்டர், மேக் இட் ஷார்ட்டர். இது ஓகே எனக்கு. ஸோ இதை நான் காப்பி பண்ணுறேன். காப்பி பண்ணிவிட்டு பேஸ்ட் பண்ணிட்டேன். ஓகேவா, ஸோ இப்போ என்னோட கண்ட்ரோல் எக்ஸ் கொடுத்துட்றேன். கண்ட்ரோல் வி, பிஸ்னஸ் அனலிஸ்ட் அண்ட் ப்ராஜெக்ட் மேனேஜர். ஸோ எனக்கு இதுக்குள்ளே வந்துருச்சு நினைக்கிறது. ஓகே, மறுபடியும் கண்ட்ரோல் எக்ஸ் கொடுக்குறேன். ஓகேவா, ஓகே, சம்டைம்ஸ் திஸ் ஹேப்பன்ஸ், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ நான் என்ன பண்ண போகிறேன், இதை தூக்கி ஓரமாக போட போகிறேன். எண்ட் ஆஃப் த கார்னர் தள்ளியாச்சு இதை. இப்போ இதில் இருக்க இந்த இதை எடுத்துடுறேன். ஓகேவா, ஓகே, ஸோ இப்போ மறுபடியும் கீழே கொண்டு வராது. ஓகே, இப்போ ஓகே. ஸோ இதே மாதிரி அடுத்த எக்ஸ்பீரியன்ஸ் போகிறேன். அடுத்து
ஓகே, இது என்னோட அடுத்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸ். ஓகே, ஸோ இதையும் அதே மாதிரி கொடுக்குறேன். ஸோ ஓகேவா, ஸோ இப்போ நான் இதை மட்டும் காப்பி பண்ணுறேன். காப்பி பண்ணிவிட்டு இங்கே வந்துட்டு இதை மட்டும் இல்லை ஃபுல்லாகவே காப்பி பண்ணுவோம். ஸோ இதை ஃபுல்லாக காப்பி பண்ணுறேன். கண்ட்ரோல் ஜி குரூப் பண்ணிக்கோங்க, ஈஸியாக இருக்கும். ஓகே, இப்போ டூப்ளிகேட் பண்ணிட்டேன் மறுபடியும். இப்போது 0.3 ஓகே, 0.3 ஓகே. ஸோ இப்போ இதை பேஸ்ட் பண்ணிட்டேன். ஓகேவா, இப்போ அடுத்து என்ன பண்ண போகிறேன், ப்ராஜெக்ட் மேனேஜர் அண்ட் பிஸ்னஸ் அனலிஸ்ட் என்னோட டைட்டில் காப்பி பண்ணிட்டேன். ஓகே, அதெல்லாம் இருக்குது ஆல்ரெடி, பிரச்சனை இல்லை. இப்போ டெக் மாங்கி அந்த கம்பெனி மட்டும் போடுறேன். ஓகேவா, ஸோ இப்போ ஓகே டெக் மாங்கி ஓகே, ஓரளவுக்கு ஓகே. ஸோ இப்போ மறுபடியும் அதே தான், கண்ட்ரோல் டி 0.3ல இருக்கு. ஓகேவா, ஸோ இப்போ மறுபடியும் என்னோட நெக்ஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ். இந்த ப்ராம்ப்ட் மட்டும் கொஞ்சம் கரெக்டாக போடுவேன். இது கரெக்டாக போட்டாலே எல்லாமே கரெக்டாக வந்துடும். அடுத்து வந்து என்னோட அடுத்த எக்ஸ்பீரியன்ஸ் போடுறேன். அடுத்த எக்ஸ்பீரியன்ஸ் இதில் போட்டேன். யா, ஸோ இப்போ அதே மாதிரி தான் மறுபடியும். இப்போ இதை மட்டும் காப்பி பண்ணிக்கோங்க. காப்பி பண்ணிட்டு பேஸ்ட் காப்பி பண்ணிட்டு பேஸ்ட் பண்ணிக்கோங்க. ஓகேவா, இப்போ ஹெட்டிங் மட்டும் மாற்றணுமா, இதில் நான் பிஸ்னஸ் அனலிஸ்ட் இன்டர்னாக இருந்தேன். ஓகேவா, இதில் போயிட்டு நான் வந்து பிஸ்னஸ் அனலிஸ்ட் இன்டர்ன், கம்பெனி நேம் வந்து GSES கொடுத்தா போதும். ஓகேவா, இப்போ Ctrl+V கொடுத்துட்டேன், ப்ராக்கெட்ஸ் வேணாம். ஓகேவா, ஸோ இது முடிஞ்சிருச்சு. டேட் அப்புறம் மாற்றிக்கலாம், பிரச்சனை இல்லை. ஸோ இன்னும் ஸ்பேஸ் இருக்கா, ஸோ இன்னொரு எக்ஸ்பீரியன்ஸ் ஆட் பண்ணுறேன். Ctrl+D கொடுத்துட்டேன், 0.3 அதே மாதிரி. இப்போ இன்னொரு எக்ஸ்பீரியன்ஸ், ஓகே இந்த எக்ஸ்பீரியன்ஸ் ஆட் பண்ணுவோம். ஸோ எல்லா இடத்துலையுமே மேக் ஷூர் ATS இருக்குன்னு பார்த்துக்கோங்க. இந்த கீவேர்டு கண்டிப்பாக இருக்கும், ATS ஃப்ரெண்ட்லி, ATS ஆப்டிமைஸ்ட், ATS ரேங்கிங். ஸோ இந்த மாதிரி கீவேர்டு கண்டிப்பாக இருக்கணும். இது இருந்தால் தான் ATS ஆப்டிமைஸ்ட் வரும். ஸோ இப்போ இதை லாஸ்ட் ப்ராம்ப்ட், இது லாஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ், இது அதே மாதிரி தான். இதை காப்பி பண்ணிக்கோங்க. காப்பி பண்ணிவிட்டு சேம் பேஸ்ட். இப்போ கம்பெனி நேம் மட்டும் மாற்றணும், கோடிங்கள். ஓகே, டைட்டில் ஃபர்ஸ்ட், டைட்டில் போயிட்டு டைட்டில் மட்டும் மாற்றுறேன். Ctrl+V. இப்போ கம்பெனி நேம் நெக்ஸ்ட். ஓகே, கம்பெனி நேம் மாற்றியாச்சு. ஸோ ஓகே, ஆல்மோஸ்ட் முடிஞ்சிருச்சு. இப்போ என்ன பண்ண போகிறோம், இந்த லைனை மட்டும் காப்பி பண்ண போகிறோம். Ctrl+D கொடுத்துட்டு இதை கீழே எடுத்துகிட்டு போகிறோம். 0.3 45 ஒரு 2 ஸ்பேஸ் விட்டுக்கலாம். இப்போ கடைசியாக வந்து எஜுகேஷன் மட்டும் ஆட் பண்ண போகிறேன். எஜுகேஷன் என்ன பண்ண போகிறேன்னா என்னோட ப்ராம்ப்ட் மேலே இருக்கு. ஓகே, இதான் என்னோட எஜுகேஷன் ப்ராம்ப்டை. இதை மட்டும் காப்பி பண்ணிட்டு பேஸ்ட் பண்ணுறேன். ஓகே, இது என்னோட எஜுகேஷன் வந்துருச்சு. இப்போ இதை அப்படியே காப்பி பண்ணுறேன். காப்பி பண்ணிவிட்டு இதை சும்மா காப்பி பண்ணிக்கலாம். Ctrl+D, கடைசியாக அதை டூப்ளிகேட் பண்ணிட்டேன். ஸோ இப்போ Ctrl+V. ஓகேவா, இது எஜுகேஷனா, ஓகே ஓகே, இது அப்படியே காப்பி பண்ணுறது. ஹெட்டிங் ஆக்சுவலாக பண்ணியாச்சு. இப்போ இது மேலே வந்துருச்சு. இது எனக்கு பாயிண்ட்ஸ் ஆனால் இது நார்மல் தான், நல்லா தான் இருக்கும். இப்போ இதை மட்டும் நான் கொஞ்சம் டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறதுக்கு வேண்டி ஓகே, இதை மட்டும் நான் டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறதுக்கு வேண்டி நான் வந்து போல்டு ப்ளஸ் இட்டாலிக்ஸில் போடுறேன். ஓகேவா, இது கொஞ்சம் டிஃப்ரென்ஸாக தெரியும். ஆர்எல்ஸ் நீங்கள் வந்து வெறும்
இட்டாலிக்ஸ் மட்டும் இருக்கா கூட ஓகே தான். நான் வந்து போல்டு ப்ளஸ் இதே போடுறேன் தனியாக தெரியணும் அப்படின்ட்டு. ஓகேவா? ஸோ அதே மாதிரி இதெல்லாம் சைட் ஹெட்டிங்ஸ் தானே, அதனால பிரச்சனை இல்லை. ஸோ இதையும் வந்து நான் வந்து இட்டாலிக்ஸாக மாற்றுறேன். ஸோ இதையுமே இட்டாலிக்ஸாக மாற்றிடலாம். ஸோ இதை வந்து போல்டு எடுத்து விட்டுறேன், இட்டாலிக்ஸ் மட்டும் இருக்கு. ஓகேவா? ஸோ லைட்டாக டிஃப்ரென்ஸ் தெரியுதுல. ஸோ ஓகேவா? இப்போ இந்த டேட்டை மட்டும் மாற்றிக்கோங்க. ஸோ இப்போ ஆல்மோஸ்ட் எல்லாத்தையுமே யூஸ் பண்ணியாச்சு. ஓகே, இந்த எஜுகேஷன் மட்டும் யூஸ் பண்ணல இன்னும். கண்ட்ரோல் எக்ஸ். இப்போ என்ன பண்ண போகிறேன், இதை கொஞ்சம் கீழே இறக்கிட்டு இப்போ கண்ட்ரோல் வி கொடுக்குறேன், மேலே போயிடுச்சு. ஓகே, இதை இந்த ஸ்பேஸை மட்டும் எடுத்து விட்டுறேன். எடுத்து விட்டுட்டு ஓகே 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 ஆல்மோஸ்ட் எல்லாத்தையும் யூஸ் பண்ணியாச்சு. உங்களுக்கு ஏதாச்சும் அடிஷ்னல் ஃபீல்ட்ஸ் வேணும்னா அடிஷ்னல் ஃபீல்ட்ஸ் ஆட் பண்ணிக்கோங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ இப்போ கடைசியாக ஃபைனலாக என்ன பண்ணணும்னா வந்து இது ஃபார்மேட் மட்டும் பண்ணணும், மற்றபடி பெரிய வேலைலாம் கிடையாது. ஸோ இங்கே நான் என்ன பண்ணுவேன்னா எல்லாத்தையும் சேஞ்ச் பண்ணுவேன். ஒரு லிங்க்டின் ஐக்கான் மட்டும் ஸோ அதை மட்டும் வேணால் வைக்கலாம். ஸோ எலமெண்ட்ஸ் போங்க, எலமெண்ட்ஸில் போயிட்டு லிங்க்டின் வச்சுட்டு சேவ் கொடுங்க. ஃப்ரீ வர்ஷன் ஏதாச்சும் இருக்கும். எல்லாம் ப்ரோவே இருக்கு. ஓகே, ஃப்ரீ photos, no, all LinkedIn logo, CL. ஓகேவா? ஸோ இப்போ இதை சின்னதாக்கிக்கோங்க, மேலே எடுத்துட்டு போயிடலாம். ஓகேவா? இதை சின்னதாக்கிக்கோங்க, இன்னும் ஓரளவுக்கு விசிபிளாக இருந்தால் போதும், ரொம்பலாம் தெரியணும் தேவையில்லை. ப்ரோ எங்க போச்சு இது? ஓகே, இப்போ இதை காப்பி பண்ணிக்கோங்க. காப்பி பண்ணிவிட்டு இன்னும் கூட சின்னதாக்கிக்கலாம். ஸோ இது ஒரு எண்டு கொண்டு போயிடுங்க, ஆர்எல்ஸ் இங்கே வச்சுக்கலாம், எதனாலும் ஓகே தான். இது ஒரு மாதிரி தனியாக தெரியுது, இது கடைசியாக கொண்டு போயிடலாம். ஓகே, திஸ் லுக்ஸ் ஓகே ஃபார் மீ. ஸோ இங்கே போயிட்டு இதை நீங்கள் வந்து கிளிக் பண்ணி ரைட் கிளிக் பண்ணிங்கன்னா லிங்க் வரும். லிங்க்ல போயிட்டு உங்களோட லிங்க்டின் இதை மட்டும் கொடுத்துருங்க, https:// உங்களோட ஏதோ ஒரு லிங்க்டின் மட்டும் கொடுத்துட்டு ஓகே கொடுத்துருங்க. ஓகே கொடுத்துட்டீங்கன்னா இப்போ லிங்க் உள்ள சேவ் ஆகிடும். இப்போ நான் என்னோட சிட்டி, நீங்கள் எங்கே இருக்கீங்களோ, நான் கோயம்புத்தூரில் இருக்கேன். ஸோ கோயம்புத்தூர் மாற்ற இமெயில் கொடுப்பேன். ஸோ இதெல்லாம் மாற்றிடுவேன். மற்றபடி இந்த லைன் இது மட்டும் ஃபார்மேட் மட்டும் பண்ணுவேன் நான் கொஞ்சம். .8 சரி, ஓகே, இது ஓகே. இது கொஞ்சம் இதாக இருக்குது. ஸோ இது லைட்டாக மேலே கொண்டு போகலாம். 0.55 ஓகே. .3 லைனு கீழே 0.5, மற்றெல்லாம் 0.3. ஓகேவா? ஓகே, 0.3 ஓகே, 0.5 கரெக்டாக இருக்கு. லைனு கீழே 0.5. இதை வேணால் லைட்டாக மேலே ஏற்றிடலாம். இது ஓகே. ஸோ அவ்வளோதான். now it's easy to create a resume. ஸோ இன்னும் இதில் நிறைய சேஞ்ச் பண்ணணும், பட் ஓவராலாக ஃபார்மேட் இது தான். ஸோ இந்த மாதிரி நம்ம ரெஸ்யூமை க்ரியேட் பண்ணிக்கலாம். ஸோ லெட்ஸ் see how it looks. ஸோ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் ரெஸ்யூம் இருக்கும். இதை லைட்டாக மட்டும் ஆப்டிமைஸ் பண்ணிக்கோங்க, உங்களுக்கு ஏற்றப்பெல்லாம் ஆப்டிமைஸ் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி நீங்கள் எந்த டெம்ப்ளேட் வேணால் யூஸ் பண்ணலாம். ஸோ இட்ஸ் ஸோ மச் ஈஸியர் வித் கேன்வா டு கிரியேட் அ ரெஸ்யூம். இதே மாதிரி உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸே இல்லாட்டி இந்த எக்ஸ்பீரியன்ஸ் ஃபீல்டை மட்டும் குறைச்சிட்டு
இது கீழே வந்து சர்டிஃபிகேட் கோர்சஸ் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். கோர்சஸ், சர்டிஃபிகேட்ஸ், இன்டர்ன்ஷிப் பண்ணியிருந்தீங்கன்னா இன்டர்ன்ஷிப், ஸோ அதெல்லாம் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ அவ்வளோதான், மேக்ஸிமம் இது இருந்தாலே போதும். கொஞ்சம் கொஞ்சம் மட்டும் அங்கங்கே ஆப்டிமைஸ் பண்ணிக்கோங்க. Yeah, that's it, boys. It's easy to create a resume nowadays. Peace out.